உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். என்னங்க, வாழ்க்கை வாழ்வதற்குரிய நம்பிக்கைகளே இல்லை, வாழவே முடியாது அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை வருது. ஆசீர்வாதங்களே இல்லை என் வாழ்க்கையில். உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நிறைய நம்பிக்கைகளை இன்னைக்கு கொடுக்க போகிறாரு. உங்ககிட்ட எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குதுங்க, எண்ணி பாருங்க. ஆனால் நம்ம தேவன்கிட்ட எக்கச்சக்க ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த வசனம் பாருங்களேன், ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது, வற்றாத தண்ணீர் இருக்குது அவர்கிட்ட. எக்கச்சக்க ஆசீர்வாதங்கள் இருக்குது, வற்றாத அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனால் நம்ம கிட்ட கொஞ்சமாக இருக்குது. எப்படி வாங்கிக்கிறது இல்லை, அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கணும். நம்ம ஆசீர்வாதத்தை தேடி தேடி அலையிறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. லோலோன்னு அலையிறோம், ஆனால் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் கவலையாக இருக்குது. ஏன்னா நம்ம கண்களை கொண்டு தேடுறோம் இல்லை, நம்ம கண்களை கொண்டு, இந்த சூரிய வெளிச்சத்தை கொண்டு, இந்த டியூப்லைட் வெளிச்சத்தை கொண்டு நம்ம தேடுறோம். அதனால் நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு தேடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு வேலையோ, ஒரு பொண்ணோ, மாப்பிள்ளையோ, வீடோ, எதுவோ நீங்கள் தொலைந்த ஒன்றோ ஏதாவது தேடணுன்னா எப்படி தேடணும்? தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு தேடணும். தேவன் அவர் உடம்பு வெளிச்சத்தால் ஆனது, அவர் உடம்பே வெளிச்சத்தால் ஆனது. அதனால் தேவனுடன் சேர்ந்து நம்ம தேடணும். அப்போ ரொம்ப ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களாங்க? நம்ம இயேசு கூட சொல்கிறாருங்க பாருங்களேன், லூக்கா 15:8, ஒரு பெண்ணு ஒரு வெள்ளிக்காசு தொலைச்சிட்டா. 10 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க, ஒரு வெள்ளிக்காசு தொலைச்சிட்டா. என்ன பண்ணா? விளக்கை கொளுத்தினாள். உடனே விளக்கை கொளுத்திட்டு வீட்டெல்லாம் பெருக்காத வீடு எந்தெந்த கார்னர் இருக்கோ அதெல்லாம் பெருக்கி பார்த்து அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சா. அவ்வளோ சந்தோஷம். நீங்களும் தொலைந்தவற்றை தேடி கண்டுபிடிக்கலாம். எந்த விளக்கை கொளுத்த வேண்டும்? தேவனோடு போகணும். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவர் அவரை கொண்டு நீங்கள் தேடும்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், சரிங்களாங்க? நீங்கள் தொலைந்த ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கலாம், நீங்கள் தேடிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதங்களையும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆகார பாருங்களேன், வனாந்திரத்தில் சூரிய வெளிச்சத்தை கொண்டு தேடினார். இருட்டில் தேடல, தண்ணீரை வெளிச்சத்தில் தான் தேடினா. ஆனால் சூரிய வெளிச்சத்தை வச்சு தேடினா. அந்த சூரிய வெளிச்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வனாந்தரத்தில் உள்ள சூரிய வெளிச்சம் என்ன பண்ணிச்சு? அவளையும் அவள் பிள்ளையும் சோர்வுக்குள் படுத்திருச்சு. அவள் சோர்ந்து போயிட்டா, தண்ணி இல்லை, கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சூரிய வெளிச்சம் அவங்கள துக்கப்படுத்தியது, நம்பிக்கையெல்லாம் உடைத்தது. அப்புறம் தேவனுடைய வெளிச்சத்தை வைத்து அவள் தேட ஆரம்பித்தா. உடனே என்ன ஆச்சு? அவள் அப்படியே அந்த தேவனுடைய வெளிச்சம் அவளை அப்படியே சந்தோஷப்படுத்தியச்சு, குளிர்வித்தது. கிணற அவள் கண்டுபிடிச்சிட்டா தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு. சொந்த கண்களை நம்பாதீங்க. இந்த சூரிய வெளிச்சத்தை, இந்த லைட்டு, இந்த உலக பிரகாரமான வெளிச்சத்தை நம்பாதீங்க. நம்மளுக்கு விளக்கு யார்? தேவன்தான். அந்த வெளிச்சத்தை கொண்டு நீங்கள் தேடும்போது உங்களுக்கு கிடைக்காதது எல்லாமே கிடச்சிடும். நம்ம எந்த வெளிச்சத்தை வச்சு தேடணும்னா, தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு நம்ம தேடும்போது நம்மளுக்கு ஒரு சிறந்த சூப்பரான வெளிச்சம் கிடைக்கும், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க உங்கள் வெளிச்சத்தை கொண்டு அவங்க வெளிச்சத்தை தேடிக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை உங்களை கொண்டு தேடிக்க போகிறாங்க. நீர் உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிச்சமாக இருந்து அவங்க தொலைத்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுங்க. இன்னும் என்னெல்லாம் தேடுறாங்களோ அந்த ஆசீர்வாதங்களையும் சேர்த்து கொடுங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும்,
கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. சாமி, 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் நீங்கள் அரசாட்சி செய்வீங்க. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா. அப்பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.